ஏப்ரல் 25. தலைப்பு: நமது நம்பிக்கை குறித்து உத்தரவு சொல்ல ஆயத்தமாய் இருத்தல். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். 1 பேதுரு 3:15. நாம் தேவனுடன் இணைக்கப்பட்டிருப்போமானால் இதையே நாம் காண்போம், மனிதனை அல்ல. நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டுமென தேவன் விரும்புகிறார். நாம் புது இருதயத்தை பெற்றிருக்க வேண்டுமென அவர் வாஞ்சிக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளை அவர் நமக்கு கொடுப்பார். ஒவ்வொரு பிரச்சனையுடனும் நாம் போராட வேண்டும். ஆனால் சர்ச்சைக்குரிய கருத்து பதிவிடப்படும் போது மனிதனிடம் சென்று அவனுடைய கருத்தை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் உங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டுமா? இல்லை, தேவனிடம் செல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமென்பதை அவரிடம் சொல்லுங்கள். மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை தேடுவது போல் உங்கள் வேதத்தை எடுத்து தேடுங்கள். சத்தியத்திற்காக நாம் மிக ஆழமாக தேடுவதில்லை. நிகழ்கால சத்தியத்தை விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஆத்துமாவும் அவனுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கான காரணத்தை தெரிவிப்பதற்கு அழைக்கப்படுவான். தேவனுடைய மக்கள் ராஜாக்களுக்கு முன்பாகவும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் பூமியின் மாபெரும் மனிதர்களுக்கு முன்பாகவும் நிற்க அழைக்கப்படுவார்கள். சத்தியம் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் மனமாற்றம் அடைந்த ஆண்களும் பெண்களுமாக இருக்க வேண்டும். உலகத்தின் மாபெரும் மனிதர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள கூடியதை காட்டிலும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஒரு கனப்பொழுதில் அதிகம் கற்றுத்தர முடியும். உலகத்தின் மீது நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்தை அண்ட சராசரமே பார்த்து கொண்டிருக்கிறது. இரட்சிப்புக்கேற்ற ஞானவானாய் மாறுவதற்கான வாய்ப்பை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் அளவற்ற விலை கிரயத்தில் அளித்துள்ளார். இந்த வாய்ப்பை யார் பயன்படுத்தி கொள்ளுவான் என எத்தனை ஆர்வத்துடன் தேவ தூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவ மக்களுக்கு ஒரு சத்தியம் வழங்கப்படும் போது அதை எதிர்க்கும்படி அவர்கள் எழும்பக்கூடாது. அவர்கள் வேதத்திடம் சென்று வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த பரிசோதனைக்கு அந்த சத்தியம் நிலை நிற்கவில்லை என்றால் அது உண்மையல்ல. நமது மனங்கள் விரிவடைய வேண்டுமென தேவன் விரும்புகிறார். அவர் தமது கிருபையை நம் மீது வைக்க வாஞ்சிக்கிறார். ஒவ்வொரு நாளும் மிக அதிகமான நல்ல காரியங்களை நாம் பெறலாம். ஏனெனில் தேவனால் பரலோகத்தின் முழு பொக்கிஷத்தையும் நமக்காக திறக்க முடியும். கிறிஸ்து பிதாவுடன் ஒன்றாயிருப்பது போல நாமும் கிறிஸ்துவுடன் ஒன்றாயிருக்க வேண்டும். பிதாவும் தம் குமாரனை நேசிப்பதைப் போலவே நம்மையும் நேசிப்பார். கிறிஸ்து பெற்ற அதே உதவியை நாமும் பெற முடியும். ஒவ்வொரு அவசர காலத்திற்கும் தேவையான பலனை நாம் பெறலாம். ஏனெனில் தேவன் தாமே முன்னும் பின்னும் நமது பாதுகாவலராக இருப்பார். ஆமேன்.